ஒரே தப்பை நீங்களும் நானும் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கோன்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், எதை இவங்க தப்புன்னு சொல்கிறாங்க அதானே யோசிக்கிறீங்க. ரொம்ப யோசிக்க வேணாம், அதையும் நானே சொல்லிடுறேன். எஃபர்ட்ஸ் போடுறோம்ல, அதுதான் பெரிய தப்புன்னு சொல்கிறேன். எஃபர்ட்ஸ் போடுறது தப்பா? இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அவர் லவ் இல்லையா? அது எப்படி தப்பாகும்? அது எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க? கரெக்டு தான், எஃபர்ட்ஸ் போடுறது தப்புன்னு சொல்கிறது தப்பு தான். பட் யாருக்காக அந்த எஃபர்ட் போடுறோம், என்ன எஃபர்ட் போட்டால் அவங்களுக்கு அது பர்பஸ்ஃபுல்லாக இருக்கா, அவங்கள அதை மதிக்கிறாங்களா, இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. நீங்கள் நல்லா கவிதை எழுத தெரியுன்றக்காக ஒரு எல்கேஜி பிள்ளைக்கு பர்த்டே கிஃப்டாக போய் ஒரு கவிதை எழுதி போய் கொடுத்தீங்கன்னா அது வளர்ந்து படித்து புரியறதுக்கு எவ்வளோ மாதங்கள் வருஷங்கள் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பீங்களா? அந்த எஃபர்ட்டுக்கான பர்பஸ் நீங்கள் அழகாக பிடிச்சி அந்த குழந்தைய ரசித்து அது பண்ணுற சேட்டையெல்லாம் அழகாக எழுதி வைக்கிறீங்கன்னா கூட அவனுக்கு புரிய பல நாள் ஆகும்ல. ஸோ எஃபர்ட் போட்டால் அதை ரிசீவர் சைடில் இருக்கவங்களுக்கும் யோசித்து எம்பத்தைஸ் பண்ணி எஃபர்ட் போடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதை எப்படி யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.